செந்தில்குமார் இப்ப எங்க பார்த்தாலும் போய் ஓட்டு கேட்கிறாரு. அம்மா இப்ப விலைவாசி பத்தி உண்மை முக்கியமான விஷயம் எல்லாம் கேட்டுங்க. அதிமுக, பிஜேபி, பாட்டாளி மக்கள் கட்சி, நெசவாளர் தலைவர் இந்த ஓட்டு கேட்டு வரால செந்தில்குமார். அவங்க அப்பா பெரியசாமி தெரியுமா? அவர் மகன் தான் இவர். அவங்க மேல மந்திரியா இருக்கும் போது வருமானத்துக்கு அதிகமா சொத்துக்கு வச்சுட்டாங்கன்னு ஒரு வழக்கு இருக்கு. ஏது உயர் நீதிமன்றத்தில். இவர் செந்தில் அவங்க அம்மா, செந்தில் அவங்க அப்பா, அவர் தம்பி பிரபு, அவங்க தங்கச்சி மல்லிகா, இந்திரா, மல்லிகா நாயார் பாருங்க, சரி இந்திரா, இவ்வளவு பேர்ல கேஸ் நடந்துக்கிறது. அந்த மகாத்மா காந்திக்கு வந்து எங்களெல்லாம் யோக்கியன்னு கேட்கிறாரு. நாங்க யோக்கியம் இல்லைன்னா வேற யாரு யோக்கிய? 55 வருஷமா அந்த கட்சியில இருக்கும். அந்த பிள்ளை இட்லி கடை வைக்குது, அது இன்னொரு கடை வைக்குது. ஒரு நாளைக்கு அப்படி ஆகி வீட்டை கொஞ்சம் பெருசா கட்டுது. வருமானம் வந்த பிறகு கட்டுறோம். நாங்க நியாயமா சம்பாதிச்சு எங்க பிள்ளை குட்டிகளை உழைச்சு சம்பாதிச்சு பண்றோம். நாங்க பாட்டம் போட்ட காலத்துல இருந்து கோடீஸ்வரன் அவர் சொல்றாரு வச்சுக்க. இப்ப நாங்க 55 வருஷமா இருக்க. நாங்க எங்க மேல எந்த வழக்கு இல்லை. திமுக தானே இப்ப ஆட்சி செய்யுது. நாங்க தப்பு பண்ணிருந்தா திண்டுக்கல் சீனிவாசன் கேஸ் போடு, என் பிள்ளைய மேல கேஸ் போடு. மக்கள்கிட்ட வந்து ஓட்டு கேட்கும்போது மரியாதையா உண்மையா சொல்லி கேளுங்க. நாங்க திமுக ஆட்சியில திண்டுக்கலுக்கு இது பண்ணோம், இந்த நாட்டை உருவாக்கணும்னு சொல்லி இப்ப ஒரு சின்ன பிள்ளை சொல்லுது. என்ன பேருப்பா? அமராவதி சொல்லுது. குப்பை அள்ளி போட்டு 3 மாசம் ஆச்சு. குலோத்துக்கு எல்லா கட்சிக்கும் தலைவர் தானே. அவர் ஏன் இப்படி பண்றாரு எனக்கு தெரியுமில்லப்பா. முதல்ல எங்க கட்சியில தான் இருந்தாரு. இப்ப திமுக போனது போயிட்டாரு. அது வேற. இனிமேல் எச்சரிக்கையா இருக்க. இந்த மண்ணு அல்லணுமா இல்லையாம்மா? இதெல்லாம் செய்யாத செந்தில்குமார் பழனியில நின்று அங்கிருந்து ஏன் இங்க வந்தாருன்னு அந்த மக்களோட பதில் சொல்லியிருக்காங்க. அடுத்த மேடையில் வச்சுக்கிறோம். இன்னைக்கு பதில் அவர் சொல்லியிருக்கார். உங்களுக்கு பிள்ளை குட்டிகள்லாம் அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்க. இருந்தா உழைக்கிறோம், வருமானம் வருது, எல்லாம் நல்லா இருக்கு. மருதராஜ் அன்னைக்கு ஒரு 4 வேலை கட்டித்தான் 8 வேலை கட்டா உழைக்கிறோம், சம்பாதிக்கிறோம். இதுல என்ன அவளுக்கு பேச்சு தொலைத்துல சம்பாதிக்கிறாரு. நம்ம ராமூர்த்தி மருமக இட்லி கடை சட்னி கடை வச்சு ஓட்டு பிழைக்கிறாங்க. ரோட்ல பிச்சை எடுத்தாதான் ஒத்துக்குவீங்களா? நாங்க உங்களை மாதிரி லஞ்சம் வாங்கலையா? ஊர் சொத்தை அடிக்கல. பதில் சொல்லுங்க. திமுக காரங்க தயவு செஞ்சு பதில் சொல்லுங்க. அதனால நாவ அடக்கி திமுக செஞ்ச சாதனையை பேசுங்க. உங்களுக்கு மக்கள் ஆதரவு தான் ஓட்டு வாங்கிக்கோங்க. உங்களுக்கு இல்லைன்னா அதுக்காக எங்களை போட்டு பதிவு பேசலாம் வச்சுக்க வேணாம். இந்த செந்தில்குமார் அவர் மீது அவங்க தாத்தா இருந்தப்ப சேர்வை வத்தலக்குடியில் இருக்கார். அவர் பேர்ல ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு, பல கம்பெனி ஆரம்பிச்சு பொய்யாத வருமானம் வந்து சொல்லி அதுல பல பணங்கள் ஏமாத்திருக்காங்கன்னு மத்திய அரசாங்கத்தில் இருக்கிற அமலாக்கத்துறைக்கு செய்தி போயிருக்கு. போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் அந்த மில்லுகள் எல்லாமே போய் சோதனை போட்டாங்க. ரைடுன்னு ஒரு சில பத்திரிகையில் அந்த சோதனையில எப்படி கருப்பு பணத்தை வெள்ளையாக்குவது அப்படி அவங்க பண்ணி கேஸ் போட்டிருக்காங்க. அதுக்கு பதில் சொல்லுங்க. நான் இங்க வந்து நிக்கிறேன்னா இந்த பாரதிபுரத்துக்கு என்ன செஞ்சிருக்கேன், அந்த தெருவுக்கு அது பண்ணிருக்கேன் சொல்ல முடியும், சொல்லிக்கிட்டு இருக்கேன்.